அவனை தூக்குல போட்டு தொங்கணும். நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பாக வெளியில் சென்று வர முடியுமா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. கிருஷ்ணகிரியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த கொடுமை நம்மையெல்லாம் ஆத்திரம் கொள்ள செய்யும். பள்ளிக்கூடத்திற்கு சீருடை அணிந்து பாடம் கற்க சென்ற அந்த மாணவிக்கு நடந்த வன்கொடுமை வேதனையின் உச்சம் என்றால், அந்த மாணவி கர்ப்பமாகும் வரை வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்தது கொடுமையிலும் கொடுமை. கெட்ட புத்தி கொண்ட 3 வக்ரவாதிகளின் பள்ளிக்கூட அட்டூழியம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவர் அந்த பகுதியில் உள்ள நடுநிலை பள்ளி ஒன்றில் படித்து வந்தார். கடந்த 2 மாதங்களாக உடல்நலக் குறைவு என பள்ளிக்கூடத்திற்கு சரிவரச் செல்லாமல் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் அவரது பள்ளியின் தலைமை ஆசிரியை மாணவியை பார்ப்பதற்கு வீட்டுக்கு சென்றுள்ளார். தலைமை ஆசிரியையிடம் சில முக்கிய தகவல்களை அந்த மாணவி தெரிவித்துள்ளார். இதையடுத்து வயிற்று வலி காரணமாக அவதிப்பட்ட மாணவியை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல தலைமை ஆசிரியை அறிவுறுத்தியுள்ளார். மருத்துவமனையில் சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி கர்ப்பமாகி கருக்கலைப்பு செய்ததால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறினர். சின்ன பொண்ணுங்க, சரியா பார்த்து சொல்லுங்க என பெற்றோர் பதறிய நிலையில் பள்ளி மாணவி கருக்கலைப்பு செய்த தகவலை மருத்துவர்கள் தலைமை ஆசிரியைக்கும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கும் தெரிவித்தனர். உடனடியாக தலைமை ஆசிரியை மாவட்ட கல்வி அலுவலரிடம் இதுகுறித்து புகார் அளித்தார். அரசு பள்ளியில் படிக்கின்ற சிறுமி கர்ப்பமாக யார் காரணம் என்று விசாரணையை முன்னெடுத்தனர் அதிகாரிகள். சம்பந்தப்பட்ட சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பெண் அதிகாரிகள் நடந்தவை குறித்து விசாரித்தனர். குருஸ்தானத்தில் இருந்து தந்தை போல பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் 3 பேர் அந்த மாணவியிடம் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பள்ளிக்கூடத்தில் அத்தனை மாணவ மாணவியர் இருக்கும் இடத்தில் எப்படி இந்த அத்துமீறல் நடந்தது? மாணவியை முதலில் இந்த கொடுமைக்கு உட்படுத்திய அயோக்கிய ஆசிரியர் யார்? எதற்காக அந்த மாணவி இதனை வெளியே சொல்லவில்லை? அந்த 3 பேரின் செயலை அங்குள்ள எந்த ஒரு ஆசிரியரும் கண்டிக்கவில்லையா என்று போலீசார் விசாரித்த போது கிடைத்த தகவல்கள் மேலும் அதிர்ச்சியூட்டக்கூடியவை. பள்ளிக்கூட நேரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவியை ஆசிரியை பயன்படுத்தும் கழிவறைக்கு அழைத்துச் சென்று கட்டாயப்படுத்தி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டுள்ளான் வக்கிரவாதிகளில் ஒருவன். இதை அறிந்த அடுத்தடுத்த வாத்திகளின் கைகளும் அந்த மாணவியிடம் நீண்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் மட்டும் 6 முறை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மாணவியுடன் இருப்பதை ஒருவன் வீடியோவாகவும் எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை வெளியே சொன்னால் தீர்த்து கட்டி விடுவோம் என்று கடுமையாக மிரட்டி அந்த சிறுமியை அடிமை போல் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அச்சம் கொண்ட அந்த மாணவி இதனை வெளியில் எவரிடமும் சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. 3 வாத்திகளும் தொடர்ச்சியாக அத்துமீறலில் ஈடுபட்ட நிலையில் அந்த சிறுமி கர்ப்பமானதாக கூறப்படுகிறது. படிக்கச் சென்ற இடத்தில் பள்ளிக்கூடத்தில் தனக்கு நேர்ந்த கொடுமையை வெளியில் சொல்ல பயந்து மன உளைச்சலில் தவித்துள்ளார் அந்த சிறுமி. இதையடுத்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு கருக்கலைப்பு செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் மாணவி கருக்கலைப்பு செய்யவில்லை என்று
மாவட்ட நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதையடுத்து சிறுமிக்கு பள்ளிக்கூடத்தில் நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி புகார் அளித்தார். வழக்கை நேரடியாக தனது கண்காணிப்பில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் எஸ்பி. சம்பந்தப்பட்ட மாணவியிடம் பெற்ற தகவலின் அடிப்படையில் அந்த பள்ளி ஆசிரியர்கள் 57 வயதான சின்னசாமி, 47 வயதான ஆறுமுகம், 37 வயதான பிரகாஷ் ஆகிய 3 பேரை இரவோடு இரவாக கைது செய்த போலீசார் அவர்களின் செல்போன்களை கைப்பற்றி தனியாக ஒரு இடத்தில் வைத்து விசாரித்தனர். கைது செய்யப்பட்ட பொறுக்கி வாத்திகள் அனைவருக்கும் திருமணமாகி மனைவி, குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வக்கிரவாதிகளின் செல்போன்களில் சம்பந்தப்பட்ட சிறுமியின் ஆபாச படங்கள், வீடியோக்கள் இருந்தன. இந்த சிறுமியை போல வேறு எந்த மாணவிகளிடமாவது அந்த வக்கிரர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த 3 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போலீசார் அந்த சிறுமியின் கர்ப்பத்துக்கு காரணமானது யார் என்பதை கண்டறிய DNA பரிசோதனையும் மேற்கொண்டனர். 3 ஆசிரியர்களையும் மாவட்ட கல்வி அதிகாரி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பெண்களை தெய்வமாக வணங்கும் இதே ஊரில்தான் பெண்களை போக பொருளாக காட்சிப்படுத்தும் வக்ர புத்தி கொண்ட வீணர்களும் இருக்கின்றனர். பெற்ற மகளை போன்று நினைக்க வேண்டிய சிறுமியிடம் அத்துமீறிய அரக்கர்களை தங்களிடம் ஒப்படைக்க கோரி கிராமத்து மக்கள் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தனர். 3 ஆசிரியர்களையும் கைது செய்து விட்டோம் என்றால் மக்கள் அமைதியாகி விடுவர், இந்த விவகாரத்தை மறந்து விடுவர் என்று போலீசார் போட்ட கணக்கு தப்பு கணக்கானது. தகவல் அறிந்து திரண்ட மக்கள் சம்பந்தப்பட்ட 3 வாத்திகளையும் தங்களிடம் ஒப்படைக்க கோரி மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தனர். பெண் அதிகாரிகளை விட்டு அரசு நடவடிக்கை எடுக்கும், நம்புங்கள் என்று கூறி மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக பேச்சுவார்த்தை நடத்தினர். எங்க பிள்ளைங்க பாதுகாப்புக்கு என்ன வழி என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர் தாய்மார்கள். நீங்களும் ஒரு பொம்பளை தானே, ஸ்கூல் ஆனந்த புள்ள 2 மாசம் ஸ்கூல் வரல, டீச்சர் வந்தாங்க, என்னன்னு கேட்டாங்க, ஏன் வந்தீங்க வாயிலன்னு கேட்டாங்க. எந்த முடியுமே கிடையாதா? எந்த வரலனே கடுமையாண்டு என்னங்க போட்டா நீங்க ஒரு பிள்ளைய வாத்தியா போச்சு, என்ன நடந்து என்ன சொன்னீங்க? வாத்தியாரங்களை நம்பித்தானே பிள்ளைங்களை அனுப்பி வச்சோம், அவனுங்களே இப்படி அநியாயம் பண்ணா இனி யார நம்பி எங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது என்று போராட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். மறியலில் ஈடுபட்டவர்களை பிடித்து காவல் வாகனத்தில் ஏற்றி போராட்டத்தை போலீசார் ஒடுக்க நினைத்தனர். ஆனால் போலீசாரின் எச்சரிக்கைக்கு அஞ்சாத கிராமத்து மக்கள் போலீஸ் வாகனத்திற்குள் ஏறி போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்டனர். போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கிராமத்து மக்கள் கலைந்து செல்ல மறுத்து சிறுமிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியதால் என்ன செய்வதென்று தெரியாமல் போலீசார் விழி பிதுங்கி போயினர். ஒரு வழியாக நீண்ட நேரத்திற்கு பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் செய்தவர்களை கலைந்து போகச் செய்தனர். இருந்தாலும் பள்ளியில் மாணவிக்கு நேர்ந்த இந்த கொடுமை குறித்து அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கும் தகவல் பரவியதால் மக்கள் போராட்டத்தை சமாளிக்க போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இப்படி ஒரு கொடுமையான நிகழ்வை கூட்டாக சேர்ந்து செய்துவிட்டு அதனை மறைக்க முயன்ற அயோக்கியவாதிகளை காவல்துறையினர் புகைப்படத்துடன் அடையாளம் காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம். மாணவிக்கு நேர்ந்த கொடூரமான சம்பவத்துக்கு ஆசிரியர் சங்கங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றன?
தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஆண் ஆசிரியர்கள் தேவைதானா? படிப்பறிவில்லாத பெற்றோர் வீட்டு பிள்ளை என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? தட்டி கேட்க நாங்கள் இருக்கிறோம் என்று பொங்கி எழுந்து உள்ளனர் உணர்வுள்ள பொதுமக்கள். கம்பி என்னும் காமுக ஆசிரியர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வழி செய்வது ஒன்றுதான் இது போன்ற குற்றங்களுக்கு தீர்வாகும். தப்பு செய்தது ஆசிரியரானாலும் குற்றம் கேடு தரும்.